அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைய ஹதீஸ் ஹஸரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், தனக்குரிய அல்லது தனக்கு தெரியாத ஒரு அனாதையை பொறுப்பேற்றுபவனும் நானும் சொர்க்கத்தில் இவ்வாறு இருப்போம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த அறிவிப்பை அறிவிக்கக்கூடிய மாலிக் இப்னு அனஸ் என்பவர் இந்த அறிவிப்பின்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செய்து காட்டினார்களோ அதே போல் தன் ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் சேர்த்து செய்கையை காட்டி, இவ்வாறு நாங்களும் அனாதையை ஆதரிப்பவரும் சொர்க்கத்தில் இருப்போம் என்பதாக அறிவித்து காட்டினார்கள். மற்றொரு ஹதீஸில் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், யார் விதவைக்கும் ஏழைக்கும் உழைக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய வழியில் பாடுபடுவர் போலாவர் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அப்படி செய்பவர் சடைவடையாது நின்று தொழுது கொண்டே இருப்பவர் போலாவார். மேலும் நோன்பை முறிக்காமல் தொடர்ந்து நோன்பு வைத்தவர் போன்றவர் ஆவார் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருப்பார்கள் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்படுகிறது. மேலும் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறியக்கூடிய மற்றொரு ஹதீஸில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், எவர் ஒருவர் தன் இரு பெண் பிள்ளைகளை அவர்கள் பருவ வயது அடையும் வரை நல்ல விதமாக பரிமாறித்து நல்ல விதமாக வளர்த்து கொண்டு வருகிறாரோ நானும் அவரும் மறுமையில் இவ்வாறு வருவோம் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் இரண்டு விரல்களை இணைத்து காட்டினார்கள் என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் பதிவு செய்யப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.